அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக 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 முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோல கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளில் தகுதியான குடும்பங்களுக்கு இலவச அரிசி, மானிய விலையில் சர்க்கரை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்கள் வழக்கமாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இனிமேல் இந்த பொருட்கள் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமானால் குடும்ப அட்டையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களின் இ-KYC கைரேகை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தகுதியான மக்களுக்கு மட்டுமே அரசு பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் போலியான ரேஷன் கார்டுகளை கண்டறிந்து ஒழிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேனி, திருவள்ளூர், ஈரோடு, திருப்பூர் என தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் இந்த கைரேகை பதிவை முடிக்க வேண்டும் என்றும், இதில் தவறினால் ஆகஸ்ட் மாதம் முதல் இலவச அரிசி உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் வழங்கப்படாது என்றும் அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதற்காக பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக தங்களின் ரேஷன் கடைக்கு சென்று குடும்பத்தில் யார் யாருக்கு KYC நிலுவையில் உள்ளது என்பதை முதலில் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். நிலுவையில் இருந்தால் கார்டில் பெயர் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் நேரில் சென்று கைரேகை பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை வேலை நிமித்தமாக வேறு ஊர்களில் வசிப்பவர்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள எந்த ஒரு ரேஷன் கடைக்கும் சென்று இந்த பதிவை செய்து கொள்ளலாம் என்பது மிகப்பெரிய வசதியாகும். அதேபோல் குடும்பத்தில் உயர்ந்த உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் அவர்களின் பெயர்கள் நீக்குவதும் அவசியமாகும். இதற்கு வட்ட வழங்கல் அலுவலகத்தில் அல்லது ரேஷன் கடை விற்பனையாளரிடமோ சென்று உயிரிழந்தவரின் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டை நகல்களை வழங்கி நீக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது TNPDS இணையதளத்தின் வழியாகவும் இதற்காக சுலபமாக விண்ணப்பிக்கலாம். இந்த கைரேகை பதிவை செய்யாமல் அலட்சியமாக இருந்தால் பொருட்களின் விநியோகம் நிறுத்தப்படுவதோடு பின்னாளில் ரேஷன் கார்டை ரத்து செய்யப்படும் அபாயம் உள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் அருகிலுள்ள ரேஷன் கடைக்கு சென்று கைரேகையை பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.